ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டேன் காவேரி, நீ விட்டுடுன்னு சொல்கிறவர் திடீர்னு வந்து வீட்டாண்ட நிற்கிறாரு. விஜய் வாங்கன்னு சொல்லிட்டு குமரன் ஓடி கூப்பிட்றாரு. காவேரி விஜய் வந்துக்கிறாருன்னு சொன்னதை வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறா. என்னடி உன் புருஷன் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துருந்தா இப்போ இப்படி இருக்கிறேன்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே விஜயே சொல்கிறாரு, அவள் வாய்ஸ் நோட்டு போட்டா, எப்போ கூப்பிட்டாலும் வரேன்னு என்னை ஏமாத்திருந்தா, திடீர்னு வாய்ஸ் நோட்டு போட்டதை வந்து நிற்கிறாருன்னு அதிர்ச்சியில் இருக்கிறா பாட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரதம்மா பேசுகிறாங்க. ஒரு ஒப்பந்த கல்யாணம் பண்ணிக்கின்னு இந்த குழந்தை எப்படின்னு சொன்னதை அவர் சொல்கிறாரு. ஒப்பந்த கல்யாணம் இருந்தாலும் நாங்கள் மனசார புருஷன் பொண்டாட்டியே ஏற்றுக்கின பிறகு தான் காவேரி வயிற்றுலேயே குழந்தை வந்ததுன்னு விஜய் சொல்கிறாரு. அப்போவும் அந்த அம்மா கேட்குறாங்க, யாரும் ஊர் உலகம் தப்பாக நினைக்காதா, எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களே, பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கிட்டேன்னா அந்த குழந்தை என்ன பாவப்பட்டதுலாம் பேசுகிறாங்க. விஜய் சொல்கிறாரு, ஏன் ஏன் ஆண்டி அந்த கதையே பேசுகிறீங்க, அந்த நாங்களே மறக்கணும்னு நினச்ச ஒப்பந்த கல்யாணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க, நீங்கள் தூரம் தூக்கி போடுங்கன்னா உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா, உங்கள் பாட்டி உங்கள் சித்திலாம் அந்த குழந்தைய வச்சு ஏமாத்துறோம் பணத்துக்காக நடிக்கிறோம்லாம் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவாக இவங்க ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான். இருந்தாலும் அவள் கன்சீவ் ஆன பிறகு ஒன்றையும் பண்ண முடியாது. புருஷனே வந்து என் பொண்டாட்டி இவ தான் வேணும், இவ கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லும் போது மற்றவங்கள பற்றி யோசிக்க தேவையில்லை. சாரதம்மா அதையே யோசிக்கிறாங்க. பணத்துக்காக நான் ஒரு இருமாப்போடு இருந்தேன், இன்றைக்கி தலை குனிய வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது சொல்லுங்கள் காவேரி கேட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா நாளைக்கு சொல்ல போகிறாங்க. அதே கோவத்தில் தான் வீட்டில் போய் பாட்டிக்கிட்ட கேட்க போகிறாரு. அவங்க சித்தப்பா அன்பு வீட்டில் இருக்கும்போது பிடிச்சி தள்ளுறாரு. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.